குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேரத்தை சொல்கிறது எப்படி சொல்கிறது. இப்போ நேரம் என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்குறோம், அதுக்கு ஒரு டைம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ நேரம் என்ன ஆச்சு, சாதாரணமாக நேரம் என்னங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, டைம் என்னங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சொல்கிறது வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்குறது. இன்னொரு விதமாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு விதமாக கேட்டாலும் ஒரே மீனிங் தான், நேரம் என்ன அப்படின்னு. சரி, இப்போ இந்த நேரம் என்னன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு அந்த டைம் தெரிகிறப்ப அது சொல்ல போகிறோம். அடுத்தது ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோனில் செக் பண்ணுறேன், இல்லை மொபைலில் பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் கடிகாரத்தில் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லலாம். சரி சார், எனக்கு தெரியல சார் அப்படின்னு 3 விதமாக சொல்லலாம். இப்போ ஒரு 10 மணி ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இட்ஸ் 10 o'clock அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சார் ஒரு நிமிஷம் நான் ஃபோனை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப லெட் மீ செக் மை ஃபோன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போலாம் யாரும் வாட்ச் கட்டுறதை விட மொபைலில் பார்க்குறது ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் இப்போ அந்த இதுக்கு சொல்லணும். அடுத்தது சரி சார் தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப சாரி ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த டைம் சொல்கிறதுல சில விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது ஃபார்முலாக சொல்கிறது இப்படித்தான் சொல்லணும்னு சில வரைமுறைகள் இருக்குது. ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் அவ்வளோ அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்றும் கிடையாது, மணி 4:30 மணி ஆகுது அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், 4:30 அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு சொல்கிறதுக்குன்னு ஒரு முறை எப்படின்னா 4:30 அப்படின்னு சொல்கிறது. இதே ஒரு 11:45 ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம், 11:45 அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா 11:45 அப்படின்னு சொல்லணும். சரி, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ முதல்ல 1/2 போட்டோம், இங்கே 1/4 போடுறோம். அப்போ இதுக்கு என்ன முறை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடிகாரத்தில் இருக்கக்கூடிய 2 அந்த முட்கள் இருக்கு இல்லையா, அந்த முட்களுக்குன்னு ஒரு இது இருக்குமே, அதுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா. நம்ம என்ன சொல்கிறோம், சின்ன முள் பெரிய முள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த சின்ன முள் அப்படிங்கிறது எதை காண்பிக்குது அப்படின்னா மணியை காண்பிக்குது. அப்போ இது ஹவர் ஹேண்ட், இதை ஷார்ட் ஹேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெரிய முள் அப்படிங்கிறது நிமிஷத்தை காண்பிக்கிறது, அதனால் மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா லாங் ஹேண்டுன்னு சொல்லலாம். சில கடிகாரங்களில் இந்த செகண்ட்ஸை காமிக்கிறதும் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம், செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி நம்ம சொல்கிறது இந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று மினிட் ஹேண்ட் ஹவர் ஹேண்ட் சொல்லுவோம், இல்லைன்னா லாங் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்கிறோம். சரியா, இப்போ இந்த முள் பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பெரிய முள் சின்ன முள். சரியா, இப்போ கரெக்டாக மணி இப்போ 12 நிற்கிது. அந்த பெரிய முள் 12 நிற்கிது, சின்ன முள் ஏதாச்சும் ஒரு நம்பரில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மணி 3 மணி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லணும், இட்ஸ் 3 o'clock அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்தது 12 பக்கத்தில் 1 நிற்கிது. இப்போ நம்ம டைம் என்ன சொல்லுவோம், 3:05. இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது, எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து வர்றது எல்லாமே அந்த பாஸ்ட் அப்படிங்கிறது சேர்த்து வரணும். எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா, அந்த 12லேருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் அந்த பாஸ்ட்னு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா 3:05 அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம என்ன சொல்லணும், இட்ஸ் 5:03. சரியா, அடுத்தது 3:10. அப்போ இப்போ என்ன சொல்லணும், இட்ஸ் 10:03. அடுத்தது இப்போ 3:15. இப்போ எங்கே சொல்லும் பொழுது அந்த கால் அப்படின்னு சொல்கிறப்ப குவார்ட்டர், இட்ஸ் 3:15. அடுத்தது 3:20, இட்ஸ் 20:03. சரி, அடுத்தது 3:25, இட்ஸ் 25:03. அடுத்தது 3 மணி ஆச்சு, 3:30. அப்போ இப்போ சொல்கிறப்ப இட்ஸ் 3:30 சொல்லிடும். சரி, இதுக்கு அடுத்தது வர்றதுக்கு எல்லாமே இந்த பாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்காம 2 அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ என்ன சொல்ல போகிறோம், பக்கத்தில் எது வரப்போகுது, அடுத்தது 4 மணி ஆக போகுது. அப்போ என்ன சொல்லுவோம், இட்ஸ் 25:04 அப்படின்னு சொல்லுறோம். அப்போ இது என்ன அர்த்தம், 3:35 அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் 35:04, 25:04 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் பாஸ்ட்னு சொல்லிட்டு வந்தோமா.
இந்த பக்கம் வர்றப்ப அந்த இதை வந்து 2:2ன்னு சொல்லிடுறோம். அதாவது இங்கேருந்து இன்னும் 25 நிமிஷம் இருக்குது அதுக்கு போகிறதுக்கு. அப்போ இங்கே நம்ம 7:35 அந்த 35 நம்ம சொல்ல மாட்டோம், 35:2 அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்போ நம்ம சொல்கிறது இட்ஸ் 25:4. அப்போ 4 மணி ஆறுறதுக்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்குது. அடுத்தது இட்ஸ் 20:4, 4 மணி ஆறுறதுக்கு இன்னும் 20 நிமிஷம். அப்போ எங்கே நிற்குது? 3:40 வந்து நிற்கிது. அடுத்தது இட்ஸ் 3:45, அப்போ 3:45. அடுத்தது 3:50 சொல்கிறப்ப இட்ஸ் 10:4. அடுத்தது 3:55, இட்ஸ் 5:4. இப்படின்னு தான் நம்ம சொல்கிற பழக்கம். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் அதை சரியாக உபயோகிக்கிறது கிடையாது. அப்படியே நம்பர் என்னவோ அதை அப்படியே சொல்லிடும். ஆனால் சொல்லக்கூடிய முறை அப்படிங்கிறது வந்து இதுதான். ஆக இந்த இதில் தான் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அப்போ எல்லாத்துக்குமே முதல்ல 12லேருந்து 6 வரைக்கும் வர்றது எல்லாமே அந்த பாஸ்ட்னு சொல்லிட்டு எந்த இதில் சின்ன முள்ளு நிற்குதோ அதை வச்சு சொல்கிறோம். சரியா? அடுத்தது 6லேருந்து போகிறது எல்லாமே அடுத்து வரக்கூடிய நேரத்தை சொல்கிறது. அப்போ இப்படித்தான் நம்ம சொல்லணும், டூங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லணும். இதுதான் வந்து டைம் பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இப்போ இந்த கடிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் வந்து சின்ன முள் இருக்குது. சரியா? இப்போ இந்த 2லையும் பெரிய முள் 12ல் இருந்துச்சு, நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இட்ஸ் 2 o'clock. அப்போ இந்த 12லேருந்து 6 வரைக்கும் வர்றது எல்லாமே நான் என்ன சொல்ல போகிறோம்? இட்ஸ் 5 past 2, it's 10 past 2, it's 1/4 it's 20 past 2, it's 25 past 2. அடுத்தது it's 1/2 past 2ன்னு சொல்லிடும். ஸோ அடுத்தது போகிறது எல்லாமே மணி 3 ஆக போகுது. அப்போ 3 ஆகிறதுக்கு எத்தனை நிமிஷம் இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ it's 25 to 3, it's 20 to 3, it's 1/4 it's 10 to 3, it's 5 to 3 அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதுதான் நமக்கு வந்து நேரம் பார்க்கக்கூடியதாக சொல்கிறது. ஆக நம்ம சொல்லக்கூடியது இட்ஸ் 10 o'clockன்னு சொல்லியாச்சு. அடுத்தது அந்த பாஸ்ட் சேர்க்கறதுக்கு ஒரு வார்த்தை. இப்போ 4:30 மணி அப்படின்னு சொல்லும் பொழுது 4:30. கொஞ்சம் நம்ம பேச்சு வழக்கில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, எங்கேயாச்சும் வெளியில் நீங்கள் இன்டர்வியூக்கே போகிறீங்க, வேறு கண்ட்ரிஸ்க்கே போகிறீங்க, வேறு ஸ்டேட்டுக்கே போகிறீங்க, உங்களுடைய ஆங்கில திறமையை யோசிப்பாங்க இல்லையா, எப்படி சொல்கிறாங்கன்னு. அப்போ அங்கே பரிசோதிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது எந்த வார்த்தைகள் உபயோகிக்கும் பொழுது இன்னும் நம்மளுடைய ஆங்கிலம் இன்னும் அழகாக இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் சொல்லிடுறோம். அடுத்தது இல்லை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப லெட் மீ செக் அப்படின்னு சொல்கிறது. இதில் மை வாட்ச்னு சொல்லலாம், மை ஃபோனுன்னு சொல்லலாம். அடுத்தது தெரியல அப்படிங்கிறதுக்கு சாரி ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேரம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறோம். ஹாவ் அ குட் டே.